அன்பு வணக்கம். நமது சித்தர் மலையில் பார்த்திங்கன்னா, இதனுடைய வாக்கியம் என்னென்னா, நாயாய் கிடர்ந்த அடியேனுக்கு தாயில் சிறந்த தயாள்வனே தத்துவனே அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு பொருந்தது பாருங்க. மனிதனாக நாம் இருந்து வாட்சி மோதிரம் விலை கூடின உயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கிட்டு சும்மா உலகத்தை சுற்றி வாரோம். ஆனால் இந்த மிருகங்களை பாருங்கள், அதுக்கு உடை எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை. அப்போ ஏன் இந்த மிருகங்களுக்கெல்லாம் இறைவன் முன்கூட்டி உணரக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான்னா அது இதுதான். எந்த பிறவியில் அது செய்த பாவமோ, அதனால தான் நாயாய் கிடர்ந்த அடியேனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும், மனிதனாகிய நமக்கும் பொருந்தும். நீ கடவுளை தேடி அலையும் போது எந்த விதமான உணர்வும் உனக்கு கிடைக்காது. ஆனால் உண்மையான உணர்வு உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வார்த்தை உனக்கு புரியும். நாம் தவம் செய்து இறைவா 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 எங்கிருக்கிறீர் அப்படின்னு நாம் நாயை விட மோசமாக இறைவனை நினச்சி தவம் இருப்போம். அப்போதான் நாயாய் கிடர்ந்த அடியேனுக்கு அந்த தாயில் சிறந்த, நம்மை பெற்ற அன்னையை விட தாயில் சிறந்த தயாள்வனே தத்துவனே, அப்பந்தான் நமக்கு என்ன செய்வார், நம்மளுடைய மூலாதாரத்தினுடைய வாசலில் நுழைந்து முதுகு தண்டு வழியாக சகஸ்ரநாமம் என சொல்லக்கூடிய அந்த புருவ நத்தியின் மத்தியில் மூன்றாவது கண் எனும் சுழற்சியான ஒளியானது தோன்றி இறைவன் இருக்கும் இடத்தை நமக்கு காட்டுவார். புரிகிறதா? அன்பு வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் சிவம்.